டேய் ஹைதர், டேய் டேய் தங்கம், டேய் ஹைதர். அரே சலாம் சார், சலாம் சார். டேய் எங்கடா தங்கம்? தங்கம் சமையலுக்கு மேல இருக்கா சார். சமையலுக்கு? அரே இஸ்மாயில் பண்றா சார். என்னடா சொல்ற? கானா பண்றா சார், கானா கானா. ஏண்டா இது வந்துட்டா சார். அம்மா வர்றாங்கன்னு தெரியாது? தெரியும் சார். வெளியில காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம்? காத்துக்கிட்டு இருக்கோம் போடா, பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு வராங்க, போய் பாருங்க போங்க. அரே தங்கம் சொல்றே. அரே போய் வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. ஏய் வாங்கம்மா, வாங்கம்மா. ஏய் தங்கம், அம்மாக்கு புட்டிலாம் வாங்க. அம்மா புட்டி தூக்குறா. குடுங்கம்மா. அம்மாக்கு குளிர். சலாம். யார் நீ? ஹைதர் இருக்கான். என்னது? ஹைதர் இருக்கான். எங்க இருக்கான்? இங்க. யாரா அவன் பேரு ஐதருங்க, அதை இப்படி சொல்றான். உன் பேரு? கையில் தங்கம். சும்மாரா, உன் பேரை ஒழுங்கா சொல்ல உனக்கு வராது, என் பேரை சொல்ல வந்துட்டிய. என் பேரு தயார் தங்கங்க. இந்த வீட்டுல சமையல் பண்றதுல சாப்பிடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தயார். என்ன பேச்சு, என்னடா பேச்சு? அம்மா எவ்வளவு நாளே நிக்காது, ஷேர் பண்ணாடா. என்ன ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஆராத்தி எடுக்க போறீங்களா? ஒரு சேர் பண்றா இங்க. போற அம்மாவுக்கு. இங்கே இருந்து வந்துட்டேன். அம்மாவுக்கு நெருப்பு போடு. அம்மாவுக்கு நெருப்பு. அம்மாவுக்கு நெருப்பா? ஹைதர். மாஜி. ஆமா. ஹைதர் ஜி. ஹைதர். மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர். மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர். மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர். மாஜி ஜி. மாஜி. மாஜி. அல்லா அல்லா. மாமா ஐயா ரொம்ப கோவக்காரங்க. நானும் தான் கோவக்காரி. ஐயோ அவர் பிடிச்சா ஒரே புடிதாங்க, அவன் போட்டு நான் இருக்கேனுங்க. ஹைதர். அம்மாவுக்கு என்ன வேணுங்களோ? காபி. ரொம்ப ஹாட்டா வேணுங்களா இல்ல சாதாரண? ரொம்ப கோல்டா வேணும். சக்கரை போட்டா இல்ல இடியட். உப்பு போட்டுக்கொண்டா. ஆல் ரைட். என்னடா அது? அம்மாளுக்கு காஃபி. அம்மாவுக்கு காஃபியா? என்னடா அந்த அம்மா இன்னும் குளிக்கல, பல்லு விளக்கல, அதுக்குள்ள காஃபி? நான் தான் கொண்டா சொன்னேன். நீதான் கொண்டுட்டு வர சொன்னியா? ஆமா. இந்த பையன் எப்படி காஃபி போட்டிருக்கான்னு டெஸ்ட் பண்றேன். என்னடா உப்பை போட்டு கொண்டுட்டு வந்திருக்க? வீட்டுக்குள்ள நுழையும் போதே உப்பையும் கசப்பையும் போட்டு கொடுத்துக்கிட்டு. நான் தான் உப்பு போட சொன்னேன். ஏதாவது பத்தியமா? மண்ணாம் கட்டி என் இஷ்டம். உப்போ கசப்போ புளிப்போ ஏதோ ஒண்ணும், எனக்கு காஃபி வேணும், கொடுங்க. உப்பு போட்ட காஃபியை நீ சாப்பிடறதாவது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கஷ்டப்படும். இதெல்லாம் வெறும் பேச்சுல தான். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து காஃபி கிடையாது, டிஃபன் கிடையாது, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொடைக்கானல் வரவங்க எல்லாம் இப்படித்தான் பசியும் பட்டியமா வந்து சேராங்களா? ஏறத்தாழ எல்லாரும் இப்படித்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேதான் காஃபியை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு அட்டகாசம் பண்ணுவானுங்க. உங்க அப்பா ஒரு நாளாவது உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டா தான். இன்னும் போகல, அப்படியே இருக்கு. ஆல்ரைட், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, வெளியே போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம். எனக்கு காஃபி வேணா கொண்டு மாட்டேன். இந்த குளிர்ல நான் வெளியில வரல. ஆமா போங்க. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நல்லா தூங்கு. 8 மணிக்கு உன்னை எழுப்புறேன், காலகாலன்னு எழுந்திருச்சு சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடும் வேண்டாம். ஆல்ரைட். கொண்டு வந்த சாப்பாடு ஏன் அப்படி சத்தம் போட்டீங்க? ஏற்கனவே 2 பேரும் பச்சை முகம், இதுல காரம் தின்னா என்ன ஆகுறது? பெரிய ஃபைட்டிங் எல்லாம் வந்துடும். எனக்கு ஒரு இடம் வேண்டாம், நான் பச்சை தண்ணி. மழை தண்ணி மலேரியா வந்துடும். டேய் ஓடி போய் ஹாட்டா வாட்டர் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சம் 2-3 மாலிகிரீன் எனக்கு ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம். நான் போய் என்ன எப்படி என்ன கோச்சுக்கிறது? அவன் விஷம் வச்சு கொண்டாந்து கொண்டுடுவான். அவன் தொட்ட டிபன் போடாதீங்க. இத பாருங்க, இப்படி கோச்சுக்கிறது நல்லா இல்ல. இப்பதானே சாந்த மூலேகா பண்ணாக்க உடனே சாந்தம் வந்துருமா? என்னுடைய பறவை குணம் உன்னுடைய பறவை குணம் என்ன பண்றது? எப்படி சாந்தம் வரும்? போடாதீங்க. இத பாருங்க, நீங்க இப்படி கோச்சுக்கிறது நல்லா இல்ல. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். ஒப்பந்தம், எக்ரிமெண்ட். கரெக்ட். வந்திய வழிக்கு வா. சத்தியம் பண்ணு.
என்ன குழந்தைகளா சத்தியம் பண்றது? நல்ல ஃபார்மாலிட்டி சத்தியம் பண்ணு. இனிமேல இனிமேல சண்டித்தனம் கிண்டித்தனம் என்ன? சண்டித்தனம் கிண்டித்தனம் சண்டித்தனம் முண்டித்தனம் செய்யாம உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவேன். உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவேன். எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்குவேன். அன்பா நடந்துக்குவேன். இது சத்தியம். இது சத்தியம். விஷயம் முடிஞ்சது விடு. இருங்க. நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் என்ன பொம்பளை சத்தியம் பண்ணி கொடுக்க? அதெல்லாம் முடியாது. நீங்களே சத்தியம் பண்ணணும். சரி சத்தியம். என்ன? இனிமேல வேலைக்காரவங்க கிட்ட கோச்சிக்க மாட்டேன். நான் எப்படி கோச்சிக்காம இருக்கிறது? அவன் இஷ்டப்படி சமையல் பண்ணி கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறது? அப்ப நான் சமையல் பண்றேன். நீ சமையல் பண்றியா? அப்புறம் நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அன்பா நடந்துக்குவேன். அன்பா நடந்துக்குவேன். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? கண்ணே கண்ணே, ஓய், இந்த கை கொஞ்சம் அவுத்து விடுறியா? நான் என்ன வேலைக்காரியா? கொஞ்சம் ஐயே புடுங்க சொல்லல, உன்னை அமுத்தி விட சொன்னாக்க. என்ன எங்க அந்த பலகாரத்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். நான் என்ன வேலைக்காரன்? நீ போய் எடுத்துக்க முடியாது. ஆமா, இந்த ஹோட்டல் டிஃபனையா நீ சாப்பிட போற? உனக்கு மனம் சரிங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் மோகினி. எதுக்கு சிஸ்டர்? அந்த 60 வேலி தகராறு தீர்த்து வச்சதுக்காக. நேத்து பூரா உன் பேச்சுதான். உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார் இவரு. இவர் எப்பவும் அப்படிதான். நான் எது செஞ்சாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டா உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எதுக்கா? என்ன சிங்கம் எங்க இருக்க? நாட்டிலையா காட்டிலையா? நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்காகவும் நட்புக்காகவும். இவர் காலேஜ்ல கூட இப்படிதான். யாராவது ஒருத்தர் நண்பர் ஆயிட்டா உடனே ஒரு பார்ட்டி. இது என்ன பார்ட்டி? எங்களுக்காக பெரிய பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க கல்யாண பார்ட்டி. என்னங்க சிஸ்டர், எம்எல்ஏ தெரியுமில்ல? என்ன எம்எல்ஏவா? ஆமா, மெட்ராஸ் லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர். வாங்க சாப்பிட போலாம். சிஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும். அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு. நம்ம தனியா இருந்து நிறைய பேசணும். அவர் கிடக்குறாரு. நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டாரு. அப்ப சரி, போயிட்டு வாங்க. சிங்கா இற எடுக்கலாம் விடுங்க. ஆமா, அக்கா வரலையே? அக்கா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையாவா? இன்னும் அந்த குறும்பு போகலையா உனக்கு? காலேஜ்ல படிச்ச மாதிரி தானே இருக்க நீ. அக்கா வர வேண்டாம் நீயே சொல்லி அனுப்பிச்சுட்டு என்ன கேக்குறியா? நான் சொன்னேன்னா? இல்ல நாய்க்குட்டி குறும்பு இருக்கட்டும். சிங்கம் அங்க வரங்குதா? இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. அதனாலதான் அக்காவை மட்டும் வர சொன்னேன். ஆமா, நான் வர வேண்டாம்னு சொன்னதை யார் சொன்னாங்க? உங்க ஆளு சொன்னதா எங்க ஆளு வந்து சொன்னா? நம்பிக்கையான ஆள் தானே? நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே எங்க ஆள் அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் புரியலையே. அர்த்தம் என்ன? அனர்த்தம் தான். அது மட்டுமா? சிங்கம் என்ன உடனே அவசரமா பாக்கணும்னு சொன்னா நான் புல்டோசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியாடுறேன். மோகினி, நாம 2 பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே போனாலும் ஆபத்து. ஐயோ, வெளியே போகாதீங்க. வந்தது வரட்டும். இங்கே இருங்க. கூடாது. வர்றது என்னோட போகட்டும். நான் போயிட்டோம். மோகினி, அவனை தொடாதே. தொடாதே. சிங்கம், நீ என்னை ஆள் வைத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்த தவறு. நான் வெளியூர் செல்கிறேன் என்று அறிந்து மனோரமாவை இங்கு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டு நீ இங்கு வந்தது தவறு. சிங்கம், தவறு. என் மீது நீ சுமத்தும் இந்த பழி உன் வாழ்க்கையை பாழாக்கும் சுருக்கு கயிறு. ஒரு காலம் இல்லை. உத்தமன் என்ற போர்வையில் ஊரை ஏமாற்றி வருகிறாய். உன்னை போற்றி புகழ்ந்தவர்கள் வாயால் பூர்த்தி இகழும்படி செய்ய சரியான சாட்சி. அறப்படுத்த முயற்சிப்பது எதிர்காற்றில் நின்று எச்சில் உமிழ்வது போல ஆத்திரப்பட்டு அடித்து விட்டாய். போகட்டும்.
இதை நான் யாரிடம் சொல்ல மாட்டேன், நீ வெளியே சொல்லாதே. இதை பறைசாற்றுவதே நாளை முதல் எனது முக்கியமான வேலை. சிங்கம், நீ என்னை ஆள் வைத்து அடித்தது வெளியே தெரிந்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்துப்பார். கலகமுட்டியவர்கள் காப்பாற்ற வரமாட்டார்கள். ஏன், உன் கிராமத்து மக்கள் கூட உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்பதை மறந்து விடாது. நீ ஒரு முட்டாள். மோகினி, தொடாதீங்க. எங்க போறீங்க? மரம், ஜமீன்தாரை ஆள் வச்சு அடிச்ச விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அவங்க ஜமீன்தார் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் தடுத்து நிறுத்த. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க அடிபட்ட விஷயம் கேள்விப்பட்டதும் இப்படி ஆத்திரப்படுற ஜனங்க இந்த காயத்தோட உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னு இன்னும் நிலைமை மோசமா போயிடும். இந்த சமயத்துல நீங்க வெளியே போகவே கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது. எனக்கு தடுக்க. அனைவருக்கும் சம சந்தர்ப்பம், அதனால் வறுமையற்ற வாழ்வு, அதுதானே நமது லட்சியம். எனவே பண்பை உணர்ந்து பழைய பாதைக்கு திரும்புங்கள். புறப்படுங்கள் கிராமத்திற்கு. கூட்டுறவு முறையால் நாட்டை மேம்படுத்த நம் கிராமமே நல்ல உதாரணமாக திகழட்டும். அது எப்படி முடியும்? எங்க அப்பா போல இருக்கிற 5ஆம் பட ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பட முடியுங்கிற? ஐயா, புது பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டு வருது. இப்படி நில்லுங்க. ஆள வந்தார், குத்தவாளியை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு, ஜனங்க பொறுப்பு. எங்களை ஆள மன்னிக்கவே கூடாது. பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல. வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி வரை விசாரிப்போம். ஆளவந்தா, நீ எவ்வளவு தூரத்திற்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் என்னாலதான். இனிமே ஊருக்குள்ள நான் எந்த வம்புக்கு நான் போக மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்நாடு இன்னும் நான் செய்ய வேண்டியது போட்டுதான். பயிர் தொழில் பாட்டனை பாண்டரங்கா பாண்டரங்க. வக்கீலையா, இந்த நல்ல குணம் நிலையானது தானா? நம்பலாமா இல்ல எங்க தலைவரை ஏமாத்துற தந்திரமா? சேச்சே, சம்பந்தம். அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது. நடுவுல மாறினாலும் முடிவுல ஒண்ணு சேர்ந்துதான் தீரணும். வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா? முத்துவேலு, உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்கு தான் பெரிய மனுஷனா இருந்தாரு. இப்ப கூட்டத்துல குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நாட்டுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. அவரை திருத்தின பெருமை உனக்கு தான் சேரும். அதுதான் இல்ல, இந்த பெருமை தான் இவங்களை சேரும். ஆமா, நீ என்ன செஞ்ச? இல்ல ஒண்ணுமில்ல. உங்க உத்தரவு இல்லாம இதுல ஈடுபட்டதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன். உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரா வந்தாரு? அறக்கல்லு முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்துருச்சு. அறிவாளி ஆளவந்தா, ஆளவந்தா, 1000 பேர் அழகு சிங்கம். என்ன இது மறுபடி? இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம். ஆளவந்தான், ஆளவந்தான், நில்லுங்கள். என் அகம் திரிந்து விட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன் நண்பர்களே, என் அகம் திரிந்து விட்டது. ஆளவந்தான், இனி நாம் இருவரும் இடைபிரியாத நண்பர்கள். என் 1000 வேலி நிலமும் இனி உங்கள் ஆதியும். உங்கள் கூட்டுறவு விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலதனமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். நமது நண்பர் அழகு சிங்கம்.